நிஜ வாழ்க்கையோ போன்றது. வட சென்னையில ஆர்காட் வீராசாமி அவருடைய மகனுக்கு சீட்டு, மத்திய சென்னையில முரசொலி மாறன் அவருடைய மகனுக்கு சீட்டு, தென் சென்னையில தங்கப்பாண்டி அவருடைய மகளுக்கு சீட்டு, இங்க வேலூர்ல நம்முடைய அண்ணன் துரைமுருகன் அவருடைய மகனுக்கு சீட்டு, கள்ளக்குறிச்சியில பொன்முடி அவருடைய மகனுக்கு சீட்டு, தூத்துக்குடியில கலைஞர் அவருடைய மகள் கனிமொழிக்கு சீட்டு. ஒண்ணு மந்திரி பிள்ளைங்களா இல்ல சாராயம் விற்கணும். சாராயம் விற்கிறதுனா யாரு? 2 தொகுதியில முதலாளிகள். சாராயம்னா அந்த காலத்துல கள்ள சாராயம்லாம் இல்லை, இது பெரிய பெரிய ஃபேக்டரி கட்டி உங்களுக்கு சாராயம் பெண்களை ஞாபகம். எதிரணியிலே திமுக, அவங்க கூட வேற யாரும் இல்லை, யாருக்கும் வாக்கு வங்கிகள் இல்லை. இந்த தேர்தல் மக்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. அதிமுக தலைமை கூட்டணி நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்ற முடிவு எடுத்து விட்டார்கள். இந்த தொகுதியில் உள்ள நீங்களும் மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என உங்களை பணியோடு பாசத்தோடு நான் கேட்கிறேன். இதெல்லாம் நீங்க சிந்திங்கள். இங்க பேசினார் ஸ்டாலின் பேசுறார் என்னன்னா, வன்னியர்களுடைய சொத்தை எல்லாம் நாங்க அபகரிச்சுட்டோமா. யாரு? நானும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஐயாவும் குடும்பமே அபகரிச்சுட்டோமா. இந்த அபகரிப்புன்னு வார்த்தைக்கு அர்த்தம் கொண்டு வந்ததே திமுக தான். ஏன்னா அபகரிப்பு எங்கேயாவது சொத்துனா அப்படியே பார்த்து பார்த்து அபகரிப்பு திமுக தான். நான் சொல்றேன் ஸ்டாலின் அவர்களே, நீங்க இப்படி சொல்றீங்க, நான் எங்களுக்கு அபகரிப்புனா என்னன்னு தெரியாது. நாங்க கொடுக்கிறவங்க, எடுக்கிறவங்க கிடையாது, கெடுக்கிறவங்க கிடையாது. நாங்க காப்பாற்றுறவங்க. எதை பார்த்தாலும் உயிரை கொடுத்து நாங்க காப்பாற்றுறவங்க. நாங்க உங்களை வளர்க்கிறவங்க, உங்களை முன்னேற்ற மக்களை முன்னேற்றவங்க. நாங்க எதையும் நாங்க எடுக்க மாட்டோம். நாங்க அப்படி நீங்க சொல்றீங்கன்னா எந்த விசாரணை வேணா வைங்க, என்ன நான் தயாரா இருக்கிறேன். எந்த விசாரணை, போலீஸ் விசாரணை, சிபிசிஐடி விசாரணை, நீதிமன்ற விசாரணை, சிபிஐ விசாரணை, இல்ல அமெரிக்காவில் FBI கூட கொண்டு வாங்க. நாங்க தயார், எங்க குடும்பம் தயார். என் மேலேயோ எங்க அம்மா மேலேயோ எங்க அப்பா மேலேயோ குடும்பத்து மேலேயோ ஒரு சதுரம், ஒரு ஸ்கொயர் ஃபீட் டென்ட் இல்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை நாங்க எங்கேயாவது அபகரிச்சிட்டோம், இந்த சொத்தை அபகரிச்சிட்டோம் சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன். சரியா? ஆனால் உங்களால் அப்படி நிரூபிக்க முடியவில்லை என்றால் நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க உங்க கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க. இது உங்க கட்சியில நிறைய பேர் விரும்புறாங்க. எல்லாத்துக்கும் மேல அழகிரி ரொம்ப விரும்புவார் அவங்க அண்ணன். இப்படி வாயை திறந்தா போய், வாயை திறந்தா அவதூறு, பொய்யா பேசி முதலமைச்சரை பத்தி போய், மோடி அவர்களை பத்தி போய், இப்படி எல்லாம் பேசுகின்ற ஒரு எதிர்கட்சி, அது கூட்டணி, அவங்களால வளர்ச்சி திட்டம் பத்தி பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, வளர்ச்சினா தெரியாது, திட்டம்னா தெரியாது, நம்ம திட்டலாம் தெரியும். ஆனால் நம் கூட்டணியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் நல்ல திட்டங்கள், உங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய லட்சியம், எங்களுடைய கனவு. அதற்காகத்தான் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். ஸ்டாலின் பேசுறாரு, நாங்க வெற்றி பெற்றால் கொடி பின்னாடி தெரியுமா? நல்லா எல்லாருக்கும் தெரியுதுமா? கொடி வச்சிருக்கிறோமா? கொஞ்சம் பின்னாடி தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நாங்கள் வெற்றி பெற்றால் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம். எப்படி ரத்து செய்வோம்? ஏன்னா இந்த நீட்டு தேர்வுகள் இந்த பிள்ளைகள் எழுதுறாங்களே, இந்த நீட்டு தேர்வு கொண்டு வந்தது ஸ்டாலினும் காங்கிரஸும் தான். இவர் ஸ்டாலின் அவர்கள் எப்பவுமே அப்படிதான், இவர் தான் அதை செய்வாரு. பிறகு எதிர்கட்சியில வந்தவன அதை எதிர்ப்பார், இவரையும் எதிர்ப்பார். இவருடைய வாடிக்கையே அதுதான். நீட்டு தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரஸும் தான். இன்னைக்கு நீட்டு தேர்வு நாங்கள் எதிர்ப்போம், அதை நாங்கள் ரத்து செய்வோம். கதை விடுறீங்க, யார்கிட்ட கதை விடுறீங்க?
அரசுடைய தேர்தல் அறிக்கையில அது வேற சொல்றாங்க, கல்வி பள்ளி கல்வி நாங்க மாநில பட்டியல் கொண்டு வந்துருமா, உயர்கல்வி நாங்க பொது பட்டியல கொண்டு வந்துருவோம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏற்ற நீட் வேணானா விட்டுடுவோமா? அப்போ இதுவே முரண்பாடான கருத்து இல்ல. ஸ்டாலின் சொல்றாரு நாங்க நீட்டை ரத்து செய்வோம்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஆனால் அவங்க கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் சொல்லுது நீட்டு தேர்வு நாங்க வைப்போம், ஆனால் ஒவ்வொரு மாநிலத்தில் வேண்டாம்னா நாங்க எடுத்துடுவோம். அப்போ இதுல இருந்தே தெரியுது நேரம் பேசியே ஆகணும். இங்க இருக்கிற பொருளாளர்கிட்ட போட்டு சொன்னா அவர் தலைவிட போய் நிறைய சொல்லுவார். அப்போ நீங்க உங்க கூட்டணியிலேயே முரண்பாடு. ராகுல் காந்தி நீட் இருக்கும்னு சொல்றாரு, ஸ்டாலின் நீட் இருக்காதுன்னு சொல்றாரு. எப்படியா இதெல்லாம்? தமிழ்நாடு மக்கள் நான் முட்டாள்களா? அடுத்தது காவிரியில நாங்க ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நாங்கள் ரத்து செய்வோம் ஸ்டாலின் சொல்றார். ஆனால் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்தது யாரு? ஸ்டாலின். அவர்தான் கையெழுத்து போட்டாரு, அனுமதி கொடுத்தாரு. இப்ப அதை எதிர்த்து அதை ரத்து செய்வோம். ஸ்டெர்லைட் நிறுவனத்தை திறந்து வச்சதே கலைஞர் தான். அதற்கு விரிவாக்கம் செய்ய அனுமதி கொடுத்ததே அப்பொழுது தொழில்துறை அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு ஸ்டெர்லைட்டை நாங்கள் எதிர்ப்போம். இந்த காவிரி பிரச்சனைக்கு காரணமே திமுக தான். திமுக காவிரியில மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறது. சாதாரண துரோகம் கிடையாது.